ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டாவது யூனிட்டில் காம்போசிட் பார் தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து காம்போசிட் பார்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ காம்போசிட் பார்னால் ஒன்றும் கிடையாது, ரெண்டு டிஃப்ரெண்ட்டு மெட்டல்ஸை வந்து ஒரே சைஸில் ஒரே லென்த்தில் வந்து நம்ம வந்து ஒன்றோட ஒன்று வந்து நம்ம சேர்த்து வைக்கிறது தான் அது காம்போசிட் பார். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா காங்கிரீட் பிளாக்கு. இப்போ காங்கிரீட்டு போடும்போது பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு வந்து கம்பியை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, அதை சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, காங்கிரீட் வந்து உள்ளே கொட்டி இது பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்போ அந்த கம்பிக்கு அந்த காங்கிரீட்டுக்கு நடுவில் கம்பி இருக்குல்ல, கம்பி வந்து ஒரு மெட்டலு, காங்கிரீட்டுங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேற ஒரு எலமெண்ட்டு. அப்போ ரெண்டுமே சேர்ந்து ஒரு காம்பனண்ட்டாக மாறுதில்ல, அதான் அது காம்போசிட் பார்ன்னு சொல்கிறாங்க. சரியா? இது வந்து இதை பேஸ் பண்ணி உனக்கு சம்மும் கேட்பாங்க. சரியா? என்ன சம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம அந்த சம் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா, இதில் வந்து லோடு வந்து நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த லோடு வந்து ரெண்டுத்துக்குமே ஈவனாக போகும். இப்போ ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஒரு ராடு, ஸ்டீல் ராடுன்னு வச்சுக்கோங்க. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஒரு காப்பர் டியூப்னு வச்சுக்கோங்க. அப்போ காப்பர் டியூபுக்குள்ளே இந்த ஸ்டீல் ராடை வந்து நம்ம உள்ளே சொருகி வச்சுருக்கோம்ல, இதான அது காம்போசிட் பார். அப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சீல் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த பாரை பிடிச்சி நம்ம இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்போசிட் பாரும் இந்த காப்பர் டியூப்பும் இழுக்கும், ஸ்டீல் பாரும் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். சரியா? அப்போ லோடு கொடுக்கும்போது ஈவனாக என்ன ஆகும், காப்பர் டியூபுக்கும் உனக்கு லோடு போகும், ஸ்டீல் ராடுக்கும் லோடு வந்து போகும். சரியா? அப்படி கொடுக்கக்கூடிய லோடு வந்து ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் எவ்வளோ லோடு வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் இந்த காம்போசிட் பாரில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா P1 இந்த ஃபஸ்ட்டு இது ஸ்டீல் பார், P1 ஈக்குவல் டு டோட்டல் லோட் இன்ட்டு E1 யங்ஸ் மாடுலஸ் ஃபார் ஸ்டீலு டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஸ்டீலு இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் ப்ளஸ் ஏரியா ஆஃப் காப்பர் டியூப் இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் ஃபார் காப்பர் டியூப். சரியா? இந்த ஃபார்முலா, அதாவது P1 ஈக்குவல் டு P இன்ட்டு E1 டிவைடட் பை A1 E1 ப்ளஸ் A2 E2, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், P1 வந்து கண்டுபிடிக்கலாம். சரியா? அதுக்கடுத்து P2 கண்டுபிடிக்கணும். P2 கண்டுபிடிக்கிறதுக்கு இதே ஃபார்முலா தான், ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இங்கே மேலே வந்து E1 இருக்கும், இங்கே வந்து E2 இருக்கும், அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் மாற்றி போட்டான்னா உனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும், P1 P2 அப்படின்னு கிடச்சிடும். சரியா? இவ்வளோதான் சம்மு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரியா? அடுத்த டாபிக் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த படத்தை பாருங்கள். பி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிற ஒரு ராடு, இது வந்து எல் லென்த்தில் வந்து இருக்குது. சரியா? ஏதோ ஒரு 10 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். சரியா? இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது 10 சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ அந்த ராடை வந்து என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், சீல பாருங்கள். சி படத்தை பார்த்தோன்னா உனக்கு ராடை வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், ராடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உனக்கு வந்து என்ன ஆகும், நார்மலாக இருக்கக்கூடிய சைஸோட ராடோட சைஸ் வந்து ராடோட லென்த் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது டயாமீட்டர் வந்து குறையும். சரியா? இதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீட்டு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ராடு வந்து லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து அதே மாதிரி நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம், கூல் பண்ணுறோம், ஃப்ரீசரில் போட்டு நம்ம கூல் பண்ணும்போது என்ன ஆகும், ராடோட லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரியா? அப்போ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரூம் டெம்பரேச்சர்லேருந்து நம்ம கம்மியான டெம்பரேச்சர் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து உருவாகுதுல ஸ்ட்ரெஸ்ஸு, தெர்மல் நம்ம ஹீட் பண்ணுறதுனால அந்த பாரில் வந்து உருவாகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மொத்தம் ஒரு 2 ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பார் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா, சப்போர்ட் இருக்கும்போது ஒரு ஃபார்முலா. சரியா? ஃபஸ்ட்டு வந்து என்னது, when the support does not yield, சப்போர்ட் இருக்கும்போது எந்த ஒரு ஈல்டுமே இருக்காது. சரியா? 2 ஃபிக்ஸடு வால் இருக்குது, அந்த 2 வால்க்கு நடுவில் வந்து ஒரு ராடு வச்சுருக்காங்க. ராடு வச்சு அதை வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது அந்த ராடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். சரியா? எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உன்னால் என்ன பண்ண முடியாது, லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகிறது வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா P ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டிஇ. ஆல்ஃபாங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்.
ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட் வந்து இருக்கும். இப்போ ஸ்டீல்னா 0.3 இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஆல்ஃபாவோட மதிப்பு வந்து மாறும். டீங்கிறது வந்து டெம்பரேச்சர், ஈங்கிறது வந்து யங்ஸ் மாடுலஸ். அப்போ இந்த மூணுத்தையும் பெருக்குனானா உனக்கு வந்து என்ன கிடைக்கும்? தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து கிடைக்கும். சரியா? இப்போ அந்த சுவர் இருக்குல்ல, சுவர் இல்லாமல் அந்த ராடை வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த ராடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து என்னது? P ஈக்குவல் டு ஆல்ஃபா டி மைனஸ் லாம்டா டிவைடட் பை எல் இன்டூ இ. இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இல்லை ஆல்ஃபானா என்னன்னு தெரியும், டீனா என்னன்னு தெரியும். லாம்டானா என்னது? எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதானே அது லாம்டா. சரியா? டிவைடட் பை எல், எல்லுன்னா டோட்டல் லென்த்து. சரியா? இன்டூ ஈனா யங்ஸ் மாடுலஸ், அந்த மெட்டீரியலோட யங்ஸ் மாடுலஸ். சரியா? இப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இது உனக்கு வந்து 3 மார்க் இல்லாட்டினா 5 மார்க்கில் வந்து கேட்பாங்க. 2 மார்க்கில் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்னு என்னன்னு கேட்பாங்க. அதே மாதிரி தெர்மல் ஸ்ட்ரெயின் என்னன்னு கேட்பாங்க. சரியா? ஸ்ட்ரெஸ்னா அது ஃபோர்ஸ் பை ஏரியா. இங்கே வந்து தெர்மல் டெம்பரேச்சர் வந்து ஆக்ட் ஆகிறனால உனக்கு வந்து டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி உனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி, ரெசிலியன்ஸ், ப்ரூஃப் ரெசிலியன், மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன். சரியா? இப்போ ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது, அந்த ஒரு பொருளில் வந்து ஒர்க்கை வந்து நம்ம சேமித்து வைக்கிறோம் அப்படின்னா அதான அது ஸ்ட்ரெயின் எனர்ஜி. சரியா? இப்போ ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து இப்போ விளையாட்டு ஜாமான் பார்க்குலலாம் போனோன்னா ஒரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மைக்கு கீழே பார்த்தோன்னா ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த பொம்மையில் ஏறி உட்காந்துட்டு இப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கீழே வந்து ஸ்ப்ரிங் இருக்குது. ஸ்ப்ரிங் வந்து என்ன ஆகும்? அந்த எனர்ஜி எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி வைக்கும். அப்போ எனர்ஜிங்கிறது வந்து என்ன, அது ஒரு ஒர்க்கு. சரியா? அப்போ அந்த ஒர்க் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி வைக்குது இல்லை, அதானே அது ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு இன்னொரு பேர் வந்து என்னது? ரெசிலியன் அப்படிங்கிறது வந்து இன்னொரு பேர். சரியா? இப்போ இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை 2E இன்ட்டு வால்யூம். சரியா? சிக்மா ஸ்கொயர், சிக்மானா என்னது? ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு கேபிட்டல் இ. கேபிட்டல் இனா யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு வால்யூம். அந்த பொருளோட எவ்வளோ வால்யூம், கனம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சான்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து கிடைக்கும். சரியா? ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு இன்னொரு பேர் வந்து என்னது? ரெசிலியன்ஸ். சரியா? அடுத்து வந்து ப்ரூஃப் ரெசிலியன் அப்படின்னா, இப்போ பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அதிகபட்சமாக ஸ்ட்ரெயின் எனர்ஜியை வந்து நம்ம சேமித்து வைக்கிறோம்ல, அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ப்ரூஃப் ரெசிலியன் சொல்லுவாங்க. சரியா? ப்ரூஃப் ரெசிலியனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சிக்மா மேக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2E இன்ட்டு வால்யூம். சிக்மா மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டில் வந்து எவ்வளோ சேவ் ஆகியிருக்கோ அதான அது ப்ரூஃப் ரெசிலியன். ஈங்கிறது வந்து யங்ஸ் மாடுலஸ், விங்கிறது வந்து வால்யூம். சரியா? அப்போ ப்ரூஃப் ரெசிலியனுக்கு வந்து ஃபார்முலா என்னது அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் மேக்ஸ் டிவைடட் பை 2E இன்ட்டு வால்யூம். ஓகேவா? அடுத்து வந்து மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்னா ஒரு பொருளில் வந்து அதிகபட்சமான ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா அதான அது மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன். சரியா? அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னதுன்னா சிக்மா மேக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2E. சரியா? இதான அது மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன். இப்போ ஸ்ட்ரெயின் எனர்ஜினா என்னது, ப்ரூஃப் ரெசிலியன்னா என்னது, மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்னா என்னது அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி பார்த்துருவோம். ஸ்ட்ரெயின் எனர்ஜினா ஒரு பொருளை வந்து ஒர்க் வந்து சேவ் ஆகிருக்கு அப்படின்னா அதான அது ஸ்ட்ரெயின் எனர்ஜி. சரியா? ப்ரூஃப் ரெசிலியன் அப்படின்னா பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ எனர்ஜி வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து சேவ் ஆகிருக்கோ அதான அது ப்ரூஃப் ரெசிலியன். மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன் அப்படின்னா அதிகபட்சமான ஒரு கன அளவுள்ள அதிகபட்சமான ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து சேவ் ஆகுது அப்படின்னா அதான அது மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன். அதுக்கு ஃபார்முலா வந்து அது சிக்மா மேக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2E. சரியா? அடுத்து வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெஸ் டியூ டு வேரியஸ் ஒவ்வொரு டைப் ஆஃப் லோட்லையும் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவலி அப்ளை லோடு. இதுக்கு வந்து பியோட ஃபார்முலா வந்து எப்படி போடணும்? P/A, அதான் அது லோடு பை ஏரியா. சரியா? இப்போ லோடு வந்து சடனாக அப்ளை ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்? 2P டிவைடட் பை A அப்படின்னு போடணும். P போடுற இடத்துல 2P டிவைடட் பை A அப்படின்னு போடணும். ஓகேவா? இதே இம்பேக்ட் பை கிராவிட்டி,
கிராவிட்டி மூலியமாக ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து என்னது, கேபிட்டல் P ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2EPH டிவைடட் பை ஏஎல். இதான் அது இம்பேக்ட் பை கிராவிட்டி. இம்பேக்ட் பை ஷாக் அப்படின்னா P ஸ்கொயர் டிவைடட் பை 2E இன்டூ ஏஎல் ஈக்குவல் டு 1/2 mv ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம சம்மு சால்வ் பண்ணுவோம். ஒவ்வொரு டைப்லையும் ரெண்டு சம்மு சால்வ் பண்ணுவோம். இது பேஸ் பண்ணி உனக்கு வந்து கொஸ்டினும் கேட்பாங்க. அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி உனக்கு 5வது யூனிட்லேயும் சம்மும் வரும். அதனால் அந்த டாபிக் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.